வசியம், மோகனம், ஆகர்ஷணம் ஸ்ரீ குருவின் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க ஆன்மீக ரகசிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க இன்றைய தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்திடுங்கள். நமசிவாய. நம்ம நிறைய முகூர்த்த வேலைகள்லாம் கொடுத்துருக்கோம்ல. இந்த வேலைகளில் உங்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது பார்த்தோன்னா வீக்லி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டானது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு 2 லட்டு 3 லட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தோன்னா மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடியது. மைத்திர முகூர்த்த நேரமோ அல்லது மைத்திர முகூர்த்த நேரத்தை மிஞ்சும் நேரம் அப்படின்னு நம்ம ரெகுலராகவே வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது தினசரியே நம்பர் பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த நம்பர் பலன் அப்படின்றதே பார்த்தோன்னா அதிகப்படியாக ஒர்க் பண்ணக்கூடிய முறையில் அந்தந்த கிரகத்திற்கு உண்டான ஒரு ஃபார்ச்சுனா பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டை வச்சு பண்ணியிருக்கிறது. அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம வேறொரு நாட்களில் விரிவாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்லேயோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்கள். இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இதில் இந்த மாதிரி குறிப்பான முகூர்த்தங்கள் நமக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களோ அதோடைய தன்மையை பொறுத்து நமக்கு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கிரகங்கள் நமக்கு செல்வ வளத்தை அதிகமாக தரும். ஒரு சில கிரகங்கள் நமக்கு சுப விஷயங்களை அதிகமாக தரும். ஒரு சில கிரகங்கள் பார்த்தோன்னா நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு சிலது நமக்கு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். ஒரு சிலது நம்மளுடைய கஷ்டங்களை, கவலைகளை, துன்பங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராகவே உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு 4-5 நாட்கள் கூட வந்துட வாய்ப்பு இருக்குது, வெவ்வேறு விதமான கிரகங்களாக. விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். இனிமேல் தினசரியே நம்ம தினசரி அல்ல, எப்பெல்லாம் முடியுதோ அது மாதிரியான முறையாக நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு ஆக போகிறது. எய்தர் அது நீங்கள் பூஜையாக இருக்கிறதுனாலும் சரி, அல்லது ஒரு சாண்டிங் மெத்தடாக இருக்கிறதுனாலும் சரி, ஒரு பிரயோக முறை தான் இந்த ஒரு முறை. ஒரு 3 மந்திரங்கள். இந்த 3 மந்திரங்கள் நம்ம ஏற்கனவே செட் ஆஃப் மந்த்ராஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். மகாவிஷ்ணுக்கு ஓம் விஷ்ணவே நம, நாராயணாய நம, ஓம் நமோ பகவதே வாசுதேவா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்யும். 6ஆம் இடத்துக்கு 1, 8ஆம் இடத்துக்கு 1, 12ஆம் இடத்துக்கு 1, இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது மாதிரியாக இந்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வித கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை நீக்கி உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை தினசரியே செய்யலாமான்னா டெய்லியே செய்யலாம். இப்போ நான் சொல்கிற டைம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரகண வேலை மாதிரி. இது எந்த நாளில் வருதுன்னா வரக்கூடிய 27ஆம் தேதி வருகிறது. 27ஆம் தேதினா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை செய்ய போகிறது நீங்கள் வியாழக்கிழமை செய்ய போகிறீங்க. வியாழக்கிழமை செய்ய போகிறீங்கன்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த வியாழக்கிழமை இரவுடன் நாம் எடுக்க போகிற இந்த 29ஆம் தேதி இந்த சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு நம்ம எடுக்க போகிற ஜூம் கிளாஸ் ஆன்லைன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா வசியம், மோகனம், ஆகர்ஷணம் என்கிற கோர்ஸில் அதோடைய பதிவுகள் முடிவடையும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசியம், மோகனம், ஆகர்ஷணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது நம்ம ஏதோ மற்றவங்களுக்கு ஏதோ நம்ம செய்கிற மாதிரியான விஷயம், நமக்கு எதுவுமே வராது போல இருக்குது, அதாவது பணம் மாதிரி அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஆகர்ஷணம் முழுக்க வெறும் பணத்துக்கான விஷயம் தான். பணத்துக்கும் தெய்வத்துக்கும் உண்டான விஷயம் தான் ஆகர்ஷணம் ஃபுல்லாக கவர் ஆகும். அதே போல் பார்த்தோன்னா மோகனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விதமான ஜாலங்களை செய்யக்கூடியது. அந்த வசியம் அப்படின்ற மாதிரியான விஷயமுமே நமக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றிலையுமே ஒரு 4 விதமான ஒரு பிரயோகங்கள் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வியாழக்கிழமை பண்ணணும்னு சொன்னேன், அதுவே ஒரு பிரயோக முறை தான். அந்த பிரயோகத்தை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு பிரயோகம் அப்படிங்கிறது நாம் ஒரு மாந்திரிகம் அப்படின்ற மாதிரியோ தாந்திரிகம்னு எடுத்துகிட்டு ரொம்ப லட்சக்கணக்கான மந்திரம் ஜபிக்கணும், அல்லது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வேர் எடுத்து நம்ம காப்பு கட்டி வச்சுக்கணும், இந்த மாதிரியாகலாம் எதுவுமே இல்லாமல் பழைய கிரந்தங்களிலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் எது சாமானிய மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வியாழக்கிழமை இரவு நேரத்துடன் இந்த ஒரு கோர்ஸ் முடிவிடும். இதோடைய ஒரு எண்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ திரையில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட்லையோ பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இந்த பிரயோகம்னு இப்போ நீங்கள் பண்ண போகிற இந்த ஒரு 3 விதமான மந்திரங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த பிரயோகம் உங்களுக்கு தேவை என்ன ஒரு விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தேவை. அந்த மஞ்சள் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தினையும் சொல்லி அந்த மஞ்சளை போட போகிறோம். ஸோ இதை 3 செட்டாக தான் சொல்லணும். அந்த 3 செட்டாக எவ்வளவு தடவை சொல்லணும் மினிமம் அப்படின்னு பார்த்தா ஒரு 45 டைம்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 45 தடவை சொல்லணும் அப்படின் போது என்ன ஆகும், உங்களுக்கு 135 வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 135 முறை ஓவராலாக உங்களுக்கு மந்திரம் நீங்கள் தனித்தனியாக பண்ணும்போது 135 வந்துடும். இது நான் சொல்கிறது மினிமம் அந்த 45 அப்படின்றது 45 × 3 அப்படி தான் நம்ம பண்ணுறோம். அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பண்ணலாம். 45, 54, 108, 1008 எவ்வளோ வேணால் பண்ணலாம்.
ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. நம்ம இதை ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுட்டா போகிறோம். நம்ம எப்படி இந்த கிரகண நேரத்திலலாம் ஒரு சில மந்திரங்களை நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம வந்து சொல்லுவோம், சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு அதோடைய பலன் வரட்டும் அப்படின்னு நம்மளுடைய வேலையில் நம்ம பார்க்க போயிடுவோம். அதோடைய பலன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே நமக்கு வந்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு விதத்திலே நம்மளுடைய வீழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் நமக்கு காபந்து செய்து கொண்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 4 மணி மாலை, வியாழக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்கும் செய்யலாம். 8 மணிக்கு முன்னால் செஞ்சு முடிச்சிடணும். ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் பீப்புள் எல்லாருமே இதை செய்யலாம். இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருக்குமே ஏற்புடையதாக, எல்லா நாட்டுக்குமே நமக்கு வந்து 5 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படி முன்ன பின்ன இருக்கும்ல. இது வந்து இதோடைய டைம் வந்து கொஞ்சம் ஹியூஜ் டைம். அந்த டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டைம் இந்த சென்ஸ் 1.5 நாள் 2 நாள் அந்த மாதிரி. அதில் வந்து எப்படி குறுக்கி எல்லாருமே செய்ய முடியுமா? ஏன்னா என்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக அதுக்குண்டான ஒரு மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் இது யூஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் நமக்கு சிரமமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த டைமை தேர்ந்தெடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 PM to 8 AM Thursday 27th 4 PM மாலை 4 மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி வரை. இதுக்குள்ளே எப்போ வேணால் செய்யலாம். இந்த ஒரு 15 minutes or 30 minutes நீங்கள் 1008 times அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா ஒரு 1 or 2 hours 1.5 hours எல்லாம் ஆகும். இதோடைய பலன் அப்படின்றது வந்து நமக்கு சொல்லில் அடங்காத மாதிரியான பலன். அது மாதிரியான மந்திரங்கள் இவை மிக சூஷ்மமாக வைக்கப்பட்டுள்ளவை. சூஷ்மமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ரெகுலராக இது வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து பூஜைகளையே வரும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் என்னென்னா உள்ளுக்குள்ளே சேர்த்திருப்பாங்க. நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு சேர்த்திருக்காங்க. அப்படி உள்ளுக்குள்ளே சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள் தான். அதில் பிரயோக முறைகள்லாம் இருக்காது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மந்திரங்கள்லேயே நம்மளுடைய கர்ம வினைகள், நம்மளுடைய அந்த லக்ஷ்மி கட்டு, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, கொடுத்த பணம் திரும்பி வரல, என்னை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றிட்டாங்க, என்னுடைய சொத்தை ஏமாற்றிட்டாங்க, என்னுடைய ஜுவல்ஸை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு தங்கம் நான் வந்து அடகு வச்சுருக்கேன், என்னால் திருப்பி எடுக்க முடியலை, என்னுடைய பிஸ்னஸ் வரல. நம்ம பிஸ்னஸ் வரல அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால், எனக்கு டெய்லரிங் பிஸ்னஸ்க்கு என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லிவிட்டு அதுக்கு என்னன்னு சொல்லுங்கள். தனித்தனியாக கேட்குறாங்க. என்ன இதில் புரிதல் இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து மிகுந்த ஒரு வேதனையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ்னால் அது என்ன பிஸ்னஸ் வேணாலும் சரி, என்ன பண்ணாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் கிடைக்கும், அல்லது அவர்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஏஜென்ட் லெவலில் ஒரு லயசன் லெவலில் பண்ணுறாங்கன்னா அதுக்குமே கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய சங்கல்பம் தான் முக்கியம். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவது தான். கணபதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு மேட் ஆர் கோணி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சாக்கு கோணின்னு சொல்லுவோம்ல, இந்த சாக்கு கோணி. அப்படி சாக்கு கோணி போட்டுக்கிட்டிங்கன்னா பெண்கள் மெலிதான உடையை அணிந்து கொள்ளுங்கள். மெலிதான உடைனா என்ன? நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோமே, பேண்ட்லாம் போட்டுக்கிறோங்க இல்லையா நிறைய லேடிஸ், அந்த மாதிரி பேண்ட் கிட்டலாம் போட்டுட்டு அப்படி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறோம் அந்த மாதிரியோ, அல்லது ஹார்டாக இருக்கக்கூடிய சில ட்ரெஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க, பட்டு புடவை மாதிரி ஒரு கெட்டியான புடவை ஏதாவது போட்டிருக்காங்க, அப்படி உட்காந்து பண்ணாமல் கோணி போட்டுக்கிறீங்கன்னா சிம்பிள் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ப்ரிஃபரபிளி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீ மாதிரி, அது மாதிரி சிம்பிளாவோ அல்லது ஏதாவது சுடிதார்ஸ் மாதிரியோ அது மாதிரி ஏதாவது போட்டுக்கிறீங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை சுவாமி மாடத்தில் உட்காந்து சொல்கிறது அப்படின்றது ஒரு விதம் இருக்குது. சுவாமி மாடத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் வேறு இடத்துல சொல்லலாம். வடகிழக்கு பகுதியை நோக்கி பார்த்து சொல்லுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, கையில் வந்து இப்போ பக்கத்தில் வந்து சின்னதாக சுத்தமான ஒரு இது வாட்டர் ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. அது கீழே இருக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு கிண்ணமோ ஏதாவது அன்யூஸ்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நம்ம புதுசாக வாங்கி நம்ம ஏதாவது வச்சுருந்தோம், சுவாமிக்கு இன்னும் வச்சுருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்குள்ளே சொல்வது, இந்த 45 முறையில் சொல்கிறதுனா நீங்கள் இதை சொல்லிவிட்டு சுவாமி மாடத்துக்கிட்ட போகாமல் அதை அப்படியே நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக பலன் தரும். இன்கேஸ் நீங்கள் அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தால், இல்லை நாம் வந்து சாமி மாடத்தில் போயிட்டு நாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பீரியடில் பண்ண முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான வரும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்கள் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்பர் பலன் கொடுக்குறோம், கடன் தீர்க்கும் நாட்கள் தரோம், கரண நாட்கள் தரோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான முக்கியமான நாட்களை எது செய்யுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் சொல்லிட்டு தான் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான இன்னொரு டைம் வந்ததுன்னா அந்த டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரும், கூடி சீக்கிரமே வரும். அது வரும்போது அது சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமான ஒரு விஷயத்தில் பண்ணும்பொழுது நீங்கள் வடகிழக்கு பார்த்து பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? வடகிழக்குங்கிறது நார்த் ஈஸ்ட்டு இல்லையா? அடுத்தது வந்து சுத்தமான மஞ்சளை வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளை வந்து உங்களுடைய இந்த விரல் இருக்கு இல்லையா, அதாவது மோதிர விரலும் உங்களுடைய கட்டை விரலும் படுமாறு எடுத்துக்கொள்ள வேண்டியது. எடுத்து கையில் வைத்துக்கொண்டு இந்த 3 மந்திரத்தினையும் சொல்லி ஒரு முறை அதில் போட வேண்டியது. ஓம் கலிதோஷ நிவாரகாய நமக, ஓம் கலிதோஷ நிவாரகாய நமக அப்படின்றோம்.
ஓம் இந்திராதி தேவோ தேவேசாய நமக. இந்திராதி தேவோ தேவேசாய நமக என்ற இன்னொரு மந்திரத்தை சொல்லுகிறோம். அடுத்தது தேவதாபீஷ்ட தாயகாய நமக என்கிற மந்திரம். இந்த 3 மந்திரம் தான். இதுக்குள்ள நமக்கு என்னென்ன ஒரு கார்மிக் பாண்டேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் விளக்கி நமக்கு நல்ல விஷயங்களை அள்ளி தரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இருக்குது. இந்த 3த்தையும் நீங்கள் சொல்கிறது வரைக்கும் இந்த வச்சுட்டு இருக்கீங்க. 3 சொன்னோன்னே அதில் போடுறீங்க. அப்படி 45 தடவையோ 54 தடவையோ 108 1008 உங்களோட இஷ்டம். ஸோ போட்டு முடிச்சிடுறீங்க இல்லையா? போட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ண உடனே இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு அந்த ஒரு கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து கையில் வச்சுட்டு அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் அதை எடுத்து கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நெற்றினா இங்கே இல்லை, இங்கே வச்சுக்கோங்க வாங்கியால். அடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தொப்புள் குழி இருக்கு இல்லையா, மணிப்பூரத்து பக்கத்தில் அங்கே வச்சுடுங்க. அது பக்கம் ஒன்று வைங்க. த்ரோட் இங்கே விசுத்தியில் ஒரு 3 இடத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது. இதை டெய்லி நீங்கள் இதே மாதிரியாக வச்சுக்கிட்டு இருந்தாலே போகும். இந்த மந்திரத்தினை இந்த ஒரு தடவை சொன்னால் போருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியே இந்த மந்திரத்தினை மனதிற்குள் வந்து உட்காந்துட்டு ஒரு சுவாமிகிட்ட நீங்கள் வந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சுவாமிகிட்ட வந்து ஒரு 9 முறை இந்த 3 செட்டும் ஓம் கலிதோஷ நிவாரகாய நமக, ஓம் இந்திராதி தேவோ தேவேசாய நமக, ஓம் தேவதாபீஷ்டதாயகாய நமக என்கிற மந்திரங்களை நீங்கள் ஒரு 9 முறை 3 செட்டாக நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலுமே போகிறோம். இது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நமக்கு பலன் தரும். நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வந்து சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லும்பொழுது அது வந்து நமக்கு ஆடப் ஆகிட்டே இருக்கும் அதோடைய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம். ஸோ இது சொல்லி முடிச்சிடுறதுங்கிறது இந்த ஒரு விஷயமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியில் வச்சு நீங்கள் செய்யலை, உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வைத்து செய்கிறீர்கள்னா என்ன இதுக்கு ஆடப் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நெய் விளக்கு ஏற்றி வையுங்கள். கணபதியை முதலில் தொழுது கொள்ளுங்கள். தனியாக இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து சுவாமி மாடத்தில் செய்யலைனாலும் நீங்கள் கணபதியை வழிபட வேண்டியது கண்டிப்பான முறையில் மனதளவிலே நீங்கள் கணபதியை ஓம் கம் கணபதியே நமக இல்லைனா ஓம் க்ளௌம் கணபதியே நமக என்ற மந்திரத்தினை சொல்லி வழிபடும் பொழுது தடைகள் விலகும். இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மை சுற்றி பல்வேறு விதமான துர்தேவதைகள் நமக்கு தெரியாமல் சூஷ்ம ரூபத்திலே அந்த ஒரு பலனை அழிப்பதற்காக காத்திருக்குமாம். இதை வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சும்மா நம்ம வந்து ஒரு மித்தோ ஏதோ ஒரு பிலீஃபோ இல்லை, இது ரெகுலராகவே நடக்கக்கூடியது. நம்ம எல்லார் வாழ்விலுமே நடக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே தான் நமக்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு எவ்வளோ இந்த மாதிரியாக சொன்னாலுமே அதை தடுத்து விட்டுறது. அப்போ நம்ம அதுக்கு என்னெல்லாம் காபந்து பண்ணிக்கணும்னா அதெல்லாம் மந்திர கட்டு போடுங்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மந்திர கட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது, நமக்கு செல்ஃபாக கட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நமக்கு இந்த செல்ஃப் கட்டு போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த வசியமோகனம் கிளாஸில் வரும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி கட்டு போடுறது, மந்திர கட்டு போடுறது அப்படின்றது, எப்படி ஒரு விஷயத்தை முழுசாக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த கணபதி அப்படின்றவ இந்த மாதிரியான தூய ஜந்துக்களை வரவிடாமல் தூய ஜந்துக்கள் இல்லை, தீய ஜந்துக்களை, அந்த தீய சக்தி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னென்னா இந்த சூஷ்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நமக்கு இது எல்லாத்தையும் வரவிடாமல் தடுக்கக்கூடியது கணபதிக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ கணபதியை நம்ம மனதார தியானித்து கொண்டு இதை நான் செய்ய போகிறப்பா எனக்கு வந்து எல்லா விதத்துலையும் இது வந்து பலன் எனக்கு வரா மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பிரார்த்தனை பண்ணிட்டு இதை ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் பூஜை அறையில் இல்லைன்னா பூஜை அறையில் இருந்தீங்கன்னா கணபதியை நீங்கள் வந்து ஒரு 2 அருகம்புல் வச்சு பண்ணுங்கள், அது இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் அவருடைய மந்திரம் ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்க. இதுக்கு வந்து கணபதிக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கணபதிக்கு முன்னாலேயே இதை செஞ்சாலும் சரி, இது பர்டிகுலராக ஏதாவது ஒரு தெய்வத்தை வச்சு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஓவராலாக உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் விநாயகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் தியானித்து கொண்டு மனதிலே நினைத்து கொண்டு நம்ம தூபதீபம் அதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக பண்ணிடுறீங்க. ஒரு நிவேதனம் ஏதாவது ஒரு கல்கண்டோ திராட்சையோ வச்சு பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து எடுத்துடுறீங்க. அந்த மஞ்சள் அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மஞ்சளை வச்சு பிரயோகம் பண்ணுற முறை அப்படின்றது நம்ம அப்பப்போ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு 9 செட் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருந்ததுன்னா அதோடைய பலன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை, பண்ணினா நமக்கு பலன் ஜாஸ்தி. ஸோ இது ஒரு விஷயம். இந்த இது இருக்கு இல்லையா, மஞ்சள் நம்ம மட்டும்தான் வச்சுக்கணுமா, நம்ம தான் மந்திரம் சொல்கிறோமே நம்ம மட்டும் தான் வச்சுக்கணுமானா அப்படி கிடையாது. நம்மளுடைய குழந்தைகள், அதே மாதிரி தாய் தந்தை, கணவர்னா கணவர், மனைவினா மனைவி, இவங்ககிட்ட நம்ம சகோதரிகள், இவங்களுக்கு எல்லாமே நம்ம தாராளமான முறையில் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் நமக்கு வச்சுட்டு அவங்களுக்கு அப்பப்போ இருக்கிறது கொடுக்குறதுனா அவங்களுக்கு உடல் ரீதியாக அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களால் நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களால நமக்கு வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுடைய கிரக சூழ்நிலையினாலேயோ அவர்களுடைய கர்ம பலன்களாலேயோ நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் வராமல் தடுக்கிறதே ஆனால் அதையுமே இது வந்து ஓரளவுக்கு வந்து கண்டிப்பான முறையில் குறைக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 முதல் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்குள்ள இந்த விஷயங்களை நீங்கள் செய்து முடித்து விட வேண்டியது. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்று இரவுடன் உங்களுக்கு அந்த வசியம் மோகனம் ஆகர்ஷணம் கோர்ஸோடைய
ஒரு டேட் அந்த பதிவு அப்படின்றது முடிவடைகிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் வழக்கம் போல் முடிகிற நாளில் வந்து கேட்கக்கூடியவை ஏகப்பட்ட நபர்கள் இருக்கார்கள். 100% இந்த தடவை அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நமசிவாய.